வைப் வித் எங்கி இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து அப்ரிசியேஷன். சரி, அப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய முதல் ரூலே இட் ஹேஸ் டு பி ஜெனுவின். ஸோ அது வந்து நம்ம உள் மனசுலேருந்து நம்ம பிடிச்ச விஷயம், நம்மளை கவர்ந்த ஒன்று, அதுக்கு நம்ம கொடுக்குற கமெண்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட். உதாரணமாக எப்படி இருக்கலாம்? இப்போ உங்கள் ஒய்ஃப் நல்லா சமையல் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு சாம்பார் எக்ஸலண்ட்டாக இருந்ததுப்பா, ரொம்ப நல்ல டேஸ்ட். அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இல்லை ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ணுறீங்க, நீங்கள் உள்ளே போனோடனே அவங்க ஆஃபீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உட்காந்த உடனே வெல்கம், அந்த நைசிட்டிஸ் முதல்ல மார்னிங் அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குப்பா ஆஃபீஸு, நல்லா டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவருடைய கண்ணை பார்த்து அந்த அப்ரிசியேஷனை சொல்லணும். அதே போல் அப்ரிசியேஷனில் ரூல் நம்பர் 2 ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ரெஃபரிங் எ பர்சன் ஆர் அன் இன்சிடென்ட், அது இம்பார்ட்டண்ட். நீங்கள் பண்ணுற இந்த சட்னி ரொம்ப நல்லா இருக்குன்னு என் ஃப்ரெண்ட் குமார் கூட சொன்னாம்பா, ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே அப்படின்னு. ஸோ இது 2வது டாபிக். 3வது விஷயம், எப்படி அப்ரிசியேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறது. நீங்கள் உங்களை யாராவது காம்ப்ளிமெண்ட் பண்ணாலோ உங்களை பாராட்டினாலோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன? முதல்ல தேங்க்யூ சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு சின்ன 2 விஷயம், விச் இஸ் அக்செப்டிங் இட். ஆமாம்ப்பா, இப்போ சூப்பர் ஷர்ட் போட்டிருக்கப்பா, ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா தேங்க்யூ, இது என்னோட ஒய்ஃப் செலெக்ஷன், அவங்க தான் போய் ரேமான்ஸில் எடுத்துகிட்டு வந்தாங்க, இப்போ நீயும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்ட, நான் சாயந்தரம் அந்த கமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ அப்ரிஷியேட் அண்ட் கெட் அப்ரிசியேஷன். இது 2ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. See you.